வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோ. ஸோ நாம் நம்ம சேனலில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் 2018 WTO ரிலேட்டடான பேப்பர் 3 எக்கானமி. ஸோ ஆக்சுவலாக WTO வந்து எப்பயுமே வந்து கன்டென்ஷனில் இருக்கக்கூடிய இப்போ வருஷத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து WTO பற்றி கண்டிப்பாக நியூஸ் வராமல் இருக்காது. அப்போது WTO அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அது மட்டும் இல்லை, இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. UN ரிஃபார்ம்ஸ், WTO ரிஃபார்ம்ஸ், வேர்ல்டு பேங்க் ரிஃபார்ம்ஸ், எதுக்கெடுத்தாலும் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எப்பயுமே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி இந்த கொஷினை வேர்ல்டு பேங்க்கில் என்ன ரிஃபார்ம்ஸ் அப்படியே இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி கேட்கலாம். கொஷின் என்னன்னா 2018 கேட்ட கொஷின், வாட் ஆர் ஆல் த கீ ஏரியாஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இஃப் த WTO ஹேஸ் டு சர்வைவ். ஸோ WTO வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த கீ ஏரியாஸ்லாம் ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெசன்ட் கண்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரேட் வார். ஆக்சுவலாக 2018 ட்ரேட் வார் வந்து சைனா விசஸ் USA. ஸோ கோவிடுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் வார் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ட்ரேட் வாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து WTO வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பவர்லெஸ் ஆகிடுச்சு, ஏன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டாமினன்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த கீ ஏரியாஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் இஃப் WTO ஹேஸ் டு சர்வைவ். ஸோ WTO சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதோட கீ ஏரியா ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணணும், எந்த ஏரியாவில் நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இந்த ப்ரெசன்ட் கண்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரேட் வார், எஸ்பெஷலி கீப்பிங் இன் த மைண்ட் ஆஃப் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. எப்பயுமே வந்து இது வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ரிலேஷனோடையும் இந்த கொஷின், இந்த லைன் வந்து அட்டாச் ஆகிடும். என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, இந்தியாவை வந்து கருத்தில் கொண்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிஃபார்ம்ஸை வந்து சொல்லுங்கள். ஓகே. ஸோ இந்தியா வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டோட சப்சிடிஸை பற்றி தான் பேசுவாங்க. ஏன்னா அதுதான் வந்து இந்தியாவோட கீ ஏரியாஸ் ஆஃப் ரிஃபார்ம். அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் தான் எப்பயுமே WTO பொறுத்தவரை. WTO இந்தியா இது ரெண்டுத்தையுமே நாம் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பாக்ஸ் சப்சிடி, ஆம்பர் பாக்ஸ் சப்சிடி, க்ரீன் பாக்ஸ் சப்சிடி, இந்த 3 பாக்ஸில் தான் இந்தியாவுக்கு வந்து பெரிய இஷ்யூவே என்ன அப்படின்னா இதுதான். ஸோ இதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஒன்று ஆன்சரை பார்ப்போம். ஸோ எப்பவுமே எந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனை பற்றி கொஷின் கேட்டாலும் அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ஆரிஜினை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். WTO officially commenced in 1995. WTO officially commenced in 1995 after replacing the General Agreement on Tariff and Trade, that means GATT. ஸோ GATT அப்படிங்கிற ஒரு WTOக்கு முன்னாடி GATT அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா WTO, that means World Trade Organization. So World Trade Organization officially commenced in 1995 after replacing General Trade Agreement on Tariff and Trade. It was intended to supervise and liberalize international trade. WTO ஓட எய்ம் என்ன? Supervise and liberalize the international trade. So supervise and liberalize the international trade. WTO ஓட எய்ம் என்ன? Supervise and liberalize the international trade. But recent trade wars initiated by USA with China, India and other countries evoke the need for reform in the WTO if it had to survive in the present context. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இந்த பீரியடில் 2018 அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் வார் போயிட்டு இருந்தது, சைனா வர்சஸ் USA. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு WTO வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு மீன்ஸ் அது வந்து தப்பான ஒரு விஷயம். அப்போது நம்ம வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா ட்ரேட் வாரில் ஈடுபடுறாங்க அப்படின்னா WTO என்ன பண்ணணும்? அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பட் அதை பண்ணலை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் கேட்குறோம். இதே தான் UNலையும் நம்ம வந்து பார்ப்போம். UNல P5 கண்ட்ரிஸ், அவங்களோட டாமினன்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான டெசிஷன்ஸை மட்டும் மேக் பண்ணுறது, அவங்க பண்ண வார் கிரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க வந்து அப்ஹெல்ட் பண்ணுறதுனால தான் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா UNலேயே ரிஃபார்ம் வேணும்னு நம்ம கேட்குறோம். ஸோ அதே தான் வந்து எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் இந்தியா வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போது இதில் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, கீ ஏரியாஸ் ஆஃப் WTO ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் கீ ஏரியாஸ்? ஃபஸ்ட்டு, there is a lack of coordination among the members.
எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கும் இந்த பாயிண்ட் வந்து பொருந்தும். தேர் இஸ் அ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அமாங் த மெம்பர்ஸ். இது எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் இந்த பாயிண்ட் வந்து பொருந்தும். இன் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், WTO பொறுத்தவரையும் இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசமில் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? there is a lack of coordination among the members in dispute settlement mechanism. ஸோ ஆக்சுவலாக இப்போ 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை தீர்வு காண்றதுக்காக தான் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். பட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கன்சென்சஸ், அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இருக்குது. இட் மஸ்ட் பி அட்ரஸ்ட். ஸோ ஆக்சுவலாக இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசத்தை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும். ஸோ பை சிம்பிளிஃபைங் அண்ட் ஹார்மனைசிங் நான் டாரிஃப் பேரியர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நான் டாரிஃப் பேரியரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். டு என்ஹான்ஸ் transparency and predictability in market trade rules, and modernizing should include digital trade intellectual property rights. So ஆக்சுவலாக இந்த ஒரு பாயிண்ட்லேயே மீன்ஸ் இந்த ஒரு பேராகிராஃப்லேயே நம்ம வந்து 3 பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் கன்சென்சஸ் அமாங் த மெம்பர்ஸ், ஃபஸ்ட் பாயிண்ட். இன் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஸோ அது வந்து அட்ரஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் டாரிஃப் பேரியரில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி ஹார்மனைஸ் பண்ணணும். ஸோ டு என்ஹான்ஸ் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி. ஸோ ஆக்சுவலாக அப்போ WTO எப்படி இருக்குது? டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை, ப்ரெடிக்டபுளாகவும் இல்லை. அப்போ அதில் எப்படி வேர்ல்டு ட்ரேட் நடக்கும்? வேர்ல்டு ட்ரேடே அதை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ப்ரெடிக்டபுளாக இருக்கணும். இதே தான் நம்ம கவர்னன்ஸ்லையும் சொல்லுவோம். நம்ம கவர்னன்ஸ்லேயே என்ன பிரச்சனை? டிரான்ஸ்பரன்சி, லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது எல்லாமே காமனான இஷ்யூஸ். ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கக்கூடிய காமனான ஒரு இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. நெக்ஸ்ட், so enhance the transparency and predictability in market trade rules. Modernizing should be included in digital trade intellectual property rights. So digital trade and intellectual property rights. So actually இப்போ இது வந்து WTO ரூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட்டட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ IPR ரைட்ஸ்லையுமே சரி, டிஜிட்டல் ட்ரேட் இப்போ வந்து டிஜிட்டல் ட்ரேடுமே வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இட் ஆல்சோ பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வேர்ல்டு ட்ரேட். அப்போது அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? என்ஹான்ஸ் பண்ணி இன்க்ளூட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணணும். அப்போது லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இன் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் டாரிஃப் பேரியரை சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டியை வந்து கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ட்ரேட் அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடர்னைஸ் பண்ணணும், பழைய ரூல்ஸையே ஃபாலோ பண்ணக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். By effective implementation of special and differentiated treatment provisions, development assistance must be provided by strengthening capacity building and technical supports. First, actually இதில் என்ன சொல்ல வராங்கன்னா effective implementation of special and differential treatment provisions. ஸோ ஸ்பெஷல் அண்ட் டிஃப்ரென்ஷியல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு கண்ட்ரி இன்னொரு இந்தியா சைனா கூட ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரேட் ப்ரொவிஷன்ஸ் அடங்கியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இன்னொரு பங்களாதேஷோடையோ இல்லை ஸ்ரீலங்காவோடையோ ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வந்து அடங்கியிருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா FTA, WTO அப்படின்னாலே நமக்கு வந்து FTA, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இன்னும் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்னும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங்காகவும் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். எதுக்காக? கெப்பாசிட்டி பில்டிங்கும் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காகவும். நெக்ஸ்ட், பை ப்ரமோட்டிங் டிரான்ஸ்பரன்சி இன் டெசிஷன் மேக்கிங். By promoting transparency in decision making process, increasing the engagement of developing countries including India. ஆக்சுவலாக இப்போது டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டுமே வந்து ஃபேவராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுமே எல்லாருக்குமே ப்ராப்பராக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். டிரான்ஸ்பரன்சியை ப்ரமோட் பண்ணுறது மூலயமா எதில் டெசிஷன் மேக்கிங்கில் டிரான்ஸ்பரன்சி ப்ரமோட் பண்ணணும், இதில் டெசிஷன் மேக்கிங்கில் டிரான்ஸ்பரன்சி ப்ரமோட் பண்ணணும். அப்படி ப்ரமோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்தியா மாதிரி இன்னும் நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து என்ன ஆகுவாங்க அப்படின்னா WTOவோட எங்கேஜ் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். அதுக்கு அடுத்து லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் இன் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசம், நான் டாரிஃப் பேரியர்ஸ், அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி வந்து
அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ரூல்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணணும். டிஜிட்டல் ட்ரேடை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். டிரான்ஸ்பரன்சி, டிசிஷன் மேக்கிங்கில் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அது மூலயமா இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்ரேட்ல வந்து என்கேஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், அட்ரஸிங் தி அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ். இந்தியாவோட பெரிய தலைவலியே இதுதான். அட்ரஸிங் தி அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ் தட் டெஸ்ட்ராய் த ட்ரேட், ப்ரொமோட்டிங் ஃபேர் காம்படிஷன் ஃபார் ஃபார்மர்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஆக்சுவலாக இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்னது டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ அட்ரஸிங் த அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸ், அக்ரிகல்ச்சர் சப்சிடியை வந்து அட்ரஸ் பண்ணணும். தட் டிஸ்டார்ட் த ட்ரேட். ஸோ ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் சப்சிடி வந்து ட்ரேட் வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அக்ரிகல்ச்சர் சப்சிடி வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ ஐஆர் படித்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்கனாமி ஐஆர் இது திஸ் இஸ் த பிளெண்ட் ஆஃப் எக்கானமி அண்ட் ஐஆர், பட் பேப்பர் 3 கொஷின். ஸோ இதில் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா WTO பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் சப்சிடி, ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ், க்ரீன் பாக்ஸ் சப்சிடியை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம வந்து சப்சிடி கொடுக்கணும். ஸோ வேர்ல்டு ட்ரேடை எந்த விதத்துலையும் பாதிக்காத அளவுக்கு நம்ம சப்சிடி கொடுக்கணும். காம்படிஷன், ஃபேர் காம்படிஷன் அமங் த ஃபார்மர்ஸ். அதாவது யூஎஸ்ஏல ஒரு ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupeesக்கு ஒரு 150 rupees சப்சிடி கொடுக்குறாங்கன்னா இந்தியாவில் வந்து 1000 rupeesக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 to 300 rupees தான் கொடுக்கணும். 1000 rupeesக்கு இந்தியாவில் வந்து 500 rupees கொடுத்தா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல 1000 ரூபா, இந்தியன் ரூபி படி 1000 ரூபா ஒரு ஃபர்டிலைசர், ஒரு பேக் ஆஃப் 25 kgs ஆஃப் ஃபர்டிலைசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees சப்சிடி கொடுக்குறாங்க. அப்போது 900 rupeesக்கு வந்து என்ன பண்ணிடுறாரு, நான் எல்லாத்தையுமே இந்தியன் ரூபிலேயே சொல்கிறேன் ஈஸியாக புரியறதுக்காக. ஸோ என்னென்னா இப்போது 100 rupees சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 900 rupeesக்கு வந்து வாங்குறாங்க. ஸோ இதுவே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே 1000 rupees தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்டிலைசர், பட் இந்தியாவில் வந்து 300 rupees சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ 700 rupees. ஸோ இப்போது இந்த சப்சிடி மூலயமா ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற ரைஸ் வந்து 1 kg ஆஃப் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 rupeesக்கு விற்கிறாங்க அப்படின்னா இப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 1 kg ஆஃப் ரைஸை 20 rupeesக்கு விற்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ கிரியேட் ஆகுது. அதை தான் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் காம்படிஷனை ப்ரமோட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லலை, WTO இதுக்கு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ட்ரேட் ரூல்ஸ் ஷுட் பி அப்டேட்டட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேஷன் ஆஃப் தி ரூல்ஸ். ஏன்னா அவங்க ஃபார்ம் பண்ணும் போது ஒரு ரூலாக இருக்கும், அதையே இன்னை வரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள், செக்யூரிட்டி மீன்ஸ் P5 கண்ட்ரிஸ், யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் செக்யூரிட்டி இதில் வந்து செக்யூரிட்டி பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா P5 கண்ட்ரிஸ் இன்றைக்கு வரையும் P5 கண்ட்ரிஸாக தான் இருக்காங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா ரிஃபார்ம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ட்ரேட் ரூல்ஸ் ஷுட் பி அப்டேட்டட், கன்சிடர்ட் ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா இன் மாடர்னைசிங் ட்ரேட் ரூல்ஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரூல்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். டெவலப்பிங் அசிஸ்டன்ஸ் ஷுட் பி assistance by supporting trade-related infra and institutional development to integrate developing countries into the global trade. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க கொண்டு வர டெவலப்பிங் அசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே சொன்ன பாயிண்ட் தான். பட் இங்கே எப்படி அதை கொண்டு வந்து புட் ஃபோர்த் பண்ணுறோன்னா இவங்க கொண்டு வர டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். மாடர்னைஸ் பண்ணுற ட்ரேட் ரூல்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். பிகாஸ் இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் தே ஆர் டெவலப்டு. அவங்க திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்னேற்றத்துக்காக மட்டுமே அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து செயல்படுது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மேஜர் கன்சர்ன். ஸோ என்னென்னா எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸுமே டெவலப்டு கண்ட்ரிஸோட கையில் தான் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு ஹெல்ப் பண்ணல. இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நாட் ஓன்லி இந்தியா, அதை தான் வந்து திரும்பவும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து புட் ஃபோர்த் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன்,
நான் டாரிஃப் பேரியர், அதோட இஷ்யூஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், ஸ்பெஷல் அண்ட் டிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும், அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து டிரான்ஸ்பரன்சி ப்ரமோட் பண்ணணும் டெசிஷன் மேக்கிங்கில். ஸோ இந்த டெவலப்மெண்டல் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட்டில் அதுக்கடுத்து ட்ரேட் ரூல்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் சப்சிடியை வந்து அட்ரஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா WTO. நீங்கள் எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் WTOவில் கேட்பாங்க. இதை தாண்டி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. WTOவில் இந்தியா ரிலேட்டடாக அப்படின்னா இந்தியாவுக்கும் WTOவுக்கும் இருக்கிற லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு சப்சிடி. இந்த சப்சிடியில் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்குது இந்த WTOவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதை தான் திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரும். தேங்க்யூ.